என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நம்ம லைவ் ட்ரேட் பார்ப்போம். நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி என்ட்ரி எடுக்கிறோம், எந்த மாதிரி எக்ஸிட் ஆகுறோங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:49 ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு கேப் டவுனு. மேபி இந்த வார் நடந்துட்டு இருக்குது, அதனால இருக்கலாம், இஸ்ரேல் சம்திங். நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தீங்க, இந்த க்ரீன் லைன் எப்படி வந்தது அப்படின்னு. இது வேற ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் போங்க, இதில் இந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த மேஜர் சப்போர்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு ரெட் கேண்டில் கொடுத்துருக்கு. இப்போ இந்த இடத்துல திரும்ப திரும்ப ரிஜெக்ஷன் ஆகுது. அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு இது வரைஞ்சி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது பிரேக் டவுன் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்ல ஒரு பிரேக் டவுன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா திரும்ப திரும்ப இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கேண்டில், நம்ம இந்த இடத்துல நிறைய செல்லர் இருக்காங்க. இந்த மாதிரி தான் இந்த இது லைன் வரைகிறது. மற்றபடி ஃபிபனாசி லெவல் கூட யூஸ் பண்ணலாம். அதில் நான் போக போக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேறு வேறு வீடியோவில். வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்ல ஒரு ட்ரேடு கிடச்சா எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:16 ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய தடவை ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் இன்னும் ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனு சப்போர்ட்டும் எடுக்குது, ப்ளஸ் இந்த மேஜர் சப்போர்ட் இருக்குது. மேஜர்னா திரும்ப திரும்ப அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ரியாக்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே நல்ல ஒரு டவுன் மூமெண்ட் இருக்கும். இந்த இடத்துல இருந்து மேலே போச்சுன்னா மேலே ஒரு அப்சைடு மூமெண்ட்டமும் இருக்கும். இந்த கேண்டில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். இந்த கேண்டில் பொறுத்து நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம், கால் சைடா புட் சைடா. கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா கால் சைடுக்கான ஒரு மொமெண்டம் தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலான்னு வெயிட் பண்ணுறேன். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுதா பார்ப்போம் நம்ம கேண்டில். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஐ திங்க் நல்ல ரிஜெக்ஷன் கொடுக்குது. ஓகே, இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ், கால் சைடு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுதுன்னு. ஓகே, இது நமக்கு ஆப்போசிட்டாக தான் போகிற மாதிரி இருக்குது கைஸ். இது ஒரு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் தான் கீழே வச்சிருக்கு க்ளோஸு. ஓகே, இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆகுது. ஐ திங்க் நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணி அது நல்லதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், இந்த ட்ரேடை நான் இதிலே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது நமக்கு ஆப்போசிட்டாக தான் போகுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடு க்ளோஸ் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 4400 லாஸு. வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்ல ஒரு ட்ரேடு கிடச்சா எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:51 ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே போக விடையலை. செல்லிங் கொடுத்தாலும் கீழே போக விடாமல் இந்த இடத்துல நல்ல ஒரு பையர்ஸ் இருக்க ஏரியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் கூட வருது. புட் சைடு நமக்கு நல்ல ஒரு செட்டப் வந்துருக்கு ஐ திங்க். ஓகே, நல்ல ரிஜெக்ஷன் கேண்டில் நான் புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துட்டேங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும் போல தான் இருக்குது கைஸ். ஆனால் நல்ல ஒரு ரெட் கேண்டில், அதுக்கு தான் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். ஓகே, 3000. பார்ப்போம் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ரிஜெக்ஷன் கேண்டில் கொடுத்துட்டா நல்லா இருக்கும். பட் மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்குது, நமக்கு ஆப்போசிட்டாக தான் போகுது. ஓகே கைஸ், இந்த ட்ரேட் இதிலே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு ஆப்போசிட்டாக தான் போகுது. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இந்த ட்ரேடில் நமக்கு ஒரு 6800 லாஸு. இதுலேயும் 6000 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் போச்சு, நோ ப்ராப்ளம். வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:13 ஆகுது. இங்கே பவர் கட்டு. ஸோ இது லேப்டாப் ஸ்க்ரீனு.
இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்சைடு மொமெண்டம், அது பவர் கட்னால மிஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஓவரால் லாஸ் வந்து 5700 இருக்குது. இந்த 20 EMA ரிஜெக்ஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா 20 EMA ரிஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. நான் ஒரு சின்ன ஹை ரிஸ்க் எடுக்கலான்னு வெயிட் பண்ணுறேன். இதில் ஒரு பை பண்ணிக்கிறேன் கால் ஆப்ஷனு. ஓகே, நெட்டு ஸ்லோ காய்ஸ், பை பண்ணிட்டேன். ஓகே, என்ட்ரி ஆயிடுச்சு. ஓகே, 1000 ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்குது, 1800. பார்ப்போம், இந்த ட்ரேடை கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல பையர்ஸ் இருக்காங்க இந்த ஏரியாவில். இல்லை, ரிஜெக்ஷன் கேண்டில் தான் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 50,000 இருக்குது, அதை கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சதுன்னா நமக்கு நல்ல ஒரு அப்சைடு மொமெண்ட்டாக கிடைக்கும். இது நம்மளோட 5வது ட்ரேடு கைஸ். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இந்த 50,000 கட் பண்ணணும் கைஸ். கட் பண்ணிச்சுன்னா மேலே அப்சைடு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ஓகே, நிறைய நேரம் நம்ம இந்த ட்ரேடை ஹோல்டு பண்ணியாச்சு. எல்லாம் அந்த ஒரு 15,000க்காக தான். பட்டு மார்க்கெட்டு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்காது நமக்கு ஃபாஸ்ட்டாக. எடுக்கிறது மட்டும் ஃபாஸ்ட்டாக எடுக்கும். கைஸ், இதை ஹோல்டு பண்ணதுக்கான ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே நிற்கிது. நல்ல ஒரு ஸ்பைக்கு கிடைக்காததுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. அதுக்காக தான் இன்னும் ஹோல்டு பண்ணுறேன். இது ஒரு 15,000 புக் பண்ணலான்னு தான் நானும் ஹோல்டு பண்ணுறேன். பார்ப்போம் இந்த வாட்டி எப்படி வருதுன்னு. $9,000, $10,000. இந்த வாட்டி அது போகுமா இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடவா? சைக்காலஜி மொத்தமாக அஃபெக்ட் ஆயாச்சு. ஓகே, 11, 12. ஓகே ஓகே, 12. ஓகே, 13. ஓகே, ஐ திங்க் 12 நல்ல கேண்டில் தான் கைஸ். ஓகே, டோட்டலாக ரிவர்ஸ் ஆகுது ஐ திங்க். ஓகே கைஸ், இதை க்ளோஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா
ரொம்ப ஸ்லோ ஆகுது. இதில் புக் பண்ணியிருக்கேன்னா இது ரொம்ப நெட்டு ரொம்ப ஸ்லோ. 10,000ல் புக் பண்ணிடுங்க. நம்ம ஓவரால் ப்ராஃபிட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,600 இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா என்னோட ட்ரேடிங் செக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. சைக்காலஜி மொத்தமாக அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.